பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான விஷயம் என்ன? கேள்வி ஒன்றும் கேட்காம தொடர்ந்து பேசுவீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்படியா? சொல்லுங்க பாவம். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான விஷயம் என்ன? கல்வி. நீங்க கல்வியை கொடுக்கறதுக்குமா நான் சொல்ற ஒரு சாமான் இருக்குது, அதை கொடுக்கணும். ஏன்னா ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு நான் ஒரு சாமான் இருக்கு சொல்லுவேன், அது சொன்னதான் அதை கொடுக்கலாம். ஏன்னா தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நீங்க நான் சொல்ற சாமானை தான் கொடுக்கணும். அன்பை கொடுக்கறதுக்கு நான் சொல்ற சாமானை தான் கொடுக்கணும். முதல்ல அதை கொடுத்தா தான் எல்லாத்தையும் கொடுக்கலாம்னு சொல்ற ஒரு சாமான் இருக்குது. என்னது? இறை நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நான் சொல்றதான் கொடுக்கணும். ஏடாக்கள் கொஞ்சம் இந்த ரிலிஜியஸ் சைட்ல பேசினா டக்குன்னு மடக்கிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறீங்களோ? இல்லே, சொல்லுங்க. என்னமா முயற்சியை செய்யறதுக்கும் ஒரு சாமானை கொடுக்கணும். என்னது யாராவது தெரியுமா? என்னது? பிள்ளைய புகழ்றதுக்கும் நான் சொல்றத கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்க நேரத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு குவாலிட்டி டைம் கொடுங்க. நேரத்தை கொடுத்தா தான் அன்பை கொடுக்கலாம், நேரத்தை கொடுத்தா மார்க்கத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுத்தா தான் கல்வியை கொடுக்கலாம், நேரத்தை கொடுத்தா தான் அதை கொடுக்கலாம், நேரத்தை கொடுத்தா தான் இதை கொடுக்கலாம். இதை கொடுக்காம நாங்க வச்சுக்கொண்டு வேற எதை கொடுத்தாலும் புள்ள சரி வராது. பிள்ளைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுமா, நேரம் கொடுங்க. எந்த அளவுக்கு இன்றைக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசுங்க. மகள் இந்த டைமுக்கு நான் உங்களோட சந்திக்க போறேன். நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பிள்ளைகள் என்னமான வித்தியாசமா படுகுது, இது கொஞ்சம் என்னமோ சொல்லி சர்வாண்டனம் சொன்னா இன்றைக்கு சொல்லுவன், மகள் நாங்க நாளைக்கு டின்னருக்கு போறோம். எப்ப? நாளைக்கு டின்னருக்கு போறோம். அவளுக்கு தெரியும் என்னன்னு டெடா டின்னருக்கு கூட்டு போறா தனிய பின்னுக்கு ஒரு பயான் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். சோ நானும் அவளும் போயிட்டு உட்காரும். அந்த அப்படி உட்கார்ந்து நடக்கிறேன்னு நாங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த உலகத்துல. பிள்ளையும் என்ன செய்யும்? டெடா கூப்பிட்டு இருக்கிறார் அப்பாயின்மெண்ட் சொல்லி போட்டு என்ன செய்வாள்? ப்ரிப்பேர்டா வருவாள். சோ இப்ப நான் எதை சொன்னாலும் அவள் ஒஃபெண்ட் ஆக மாட்டாள். ஏன்? சீக்ரெட்டா சொல்றார் டெடா. விளங்குதா? என்ற குறைய என்றாலும் தனியே சொல்றார், பிரைவேட்டா கூட்டிட்டு வந்து சொல்றார். இப்ப என்ன செய்யும்? ஐந்து வாரம் அவள் ஹைலி சாட்டிஸ்ஃபா வருவாள். மாறாக நாங்க என்ன செய்யப்படாதுன்னு கண்டால் வந்து கண்டதுமே பாஞ்சி மூஞ்சில சத்தம் போட்டோம்னு நடக்கும். மனசுடைஞ்சு அந்த பிள்ளை என்ன செய்யாதுன்னு அடுத்த முறை நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியாவது தானே சொன்னது. சயின்டிஸ்ட் உமா மாதிரி மாறணும், வரும் டைம் கொடுக்கணும். ஆனா பிள்ளைங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் டைம் தர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் என்ன செய்யறோம்னு பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி போட்டு, குறிப்பா வாப்பமார் வெரி குட் இனட். என்னது? நாங்க வந்து எதுக்கொள்ளாமோ டைம் கொடுக்கிறோம், ஆக முக்கியமான சொத்துக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். கவனமா இருங்க. ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னு கண்டால், பாப்பா கடையில இருந்து வந்திருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். மவன் சின்ன மவன் ஓடி போய்த்தான், போய்த்து வா பாப்பா 500 ரூபாய் சல்லி தாங்களே என்றார். எப்படி 500 ரூபாய் சல்லி தாங்களேன்? பட்டுக்கா சைஸ், அதுக்கும் 500 ரூபாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. பாப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, உனக்கு எனக்கு இந்த வயசுல 500 ரூபாய் போ பாப்பா பண்ணி வரட்டி விட்டார். அவன் போயிட்டான், அவனும் போயிட்டான். பாப்பா என்ன அவர வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்க போறார். தூங்க போற நாளைக்கு அட்டடா சித்தம் அவன் 500 ரூபாய் கேட்டானே, அவன் வளமே அப்படியெல்லாம் கேட்கிற ஆள் இல்லை, நான் பாட்டுக்கு ஏசி போட்டனே பாவம் என்று இப்ப கவலை வந்து பொக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துட்டு போறார். அவன் தூங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். போய் தட்டினார் மகன் எந்திரிச்சு உட்கார்ந்த பாப்பாண்டு இந்த இருக்குது ராஜனை கேட்ட 500 ரூபாய். அவன் சந்தோஷமா வாங்கி பிளவை தூக்கினான் வைக்கிறதுக்கு. கீழே பிளவை தூக்கினா அது கீழே நிறைய சல் இருக்குது. வாப்பாக்கு பார்த்ததும் கோமம், ஏய் இவ்வளவு காசை வச்சுட்டு தானே 500 ரூபாய் கேட்டாய், இந்த வயசுல உனக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி போடு. வாப்பா சத்தம் போடும். அவன் சிரிச்சு கொண்டே அவ்வளவு காசையும் வள்ளி, நான் அவ்வளவு காசையும் வள்ளி பிடிங்க வாப்பான்னு வாப்பாட கையில கொடுத்தான். பிடிங்க வாப்பா பிடிங்க. பாப்பா 2 கிழமைக்கு வந்து கேட்டேன், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. பாப்பா அந்த நாள்ல இருந்து உம்மா தர்ற பொக்கெட் மணி என்ன செஞ்சுட்டேன் கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 500 ரூபாய் சேர்த்துட்டேன். பாப்பா இந்த இருக்குது, நீங்க தந்த 500 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாய் பிடிங்க வாப்பா, 1000 ரூபாய் இந்த இருக்குது. பாப்பா ஒரு நாளைக்குள்ள சம்பளத்தை வருமானத்தை உங்களுக்கு நான் தந்துருக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு லீவ் போட்டு என்னோட இருக்கணும் பாப்பா. எனக்கு நிறைய ஆசை இருக்குது பாப்பா, உங்களோட பேசணும், உங்களோட விளையாடணும், டவுனுக்கு எல்லாம் கையை பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு வரணும், உங்களுக்கு பக்கத்துல நின்று தொழணும், நிறைய ஆசை இருக்குது பாப்பா. நீங்க இந்த இருக்குது 1000 ரூபாய் நாளைக்குள்ள ஒரு வருமானத்தை பிடிங்க, என்னோட நாளைக்கு லீவ் போட்டுருங்க பாப்பா. இது யாரு ஆசைங்க? இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைப்படுது. என் உம்மா வாப்பா எனக்கு டைம் தர மாட்டாங்களா, என் உம்மா வாப்பா என்னோட வந்து கதைக்க மாட்டாங்களா, என் உம்மா வாப்பா விளையாட மாட்டாங்களா, என் பிரச்சனைக்கு காது கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்குது. நாங்க என்ன செய்யறோம் கண்டால் வந்து அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நேரத்தை காலத்தை கலத்துட்டு இருக்கிறோம். சோ ஹம்பல் ரிக்வெஸ்ட், பிள்ளைகளை உட்கார வச்சு கதைங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட விளையாடுங்க.
நீங்க இதை செய்ய தவற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் கண்டால் ஒரு காலம் உங்களுக்கு டைம் தேவைப்படும் பிள்ளைகள் கிட்ட. நீங்க வயசாயிடுவீங்க, உங்களோட பேசுறதுக்கு ஆள் தேவைப்படும். அப்ப நீங்க கேட்பீங்க, மகள் கொஞ்சம் வாரீங்களா, மகன் கொஞ்சம் வாரீங்களா, பாப்பா கேட்கல பிஸி, இதுக்கெல்லாம் டைமில் உட்காந்து பேசினீங்களான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கு சைக்காலஜில சொல்றது இமோஷனல் டிபாசிட். நீங்க இப்ப டைம் கொடுத்து போட்டு வச்சுக்கணும்னா நீங்க வயசான புள்ள திருப்பி தரும். நீங்க இப்ப போட இல்லையா டிபாசிட், அந்த நேரம் ஓவர் டிராஃப்ட்டுக்கு வந்துடும், புள்ள தராது. சொல்லும் என்னன்னு நீங்க போட்டிருந்தா தானே தரலாம். ஆகவே என்ன செய்கின்றன, பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுங்க, குவாலிட்டி டைம் கொடுங்க. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி போட்டு ஐலண்ட் வைட் டிராவல் பண்ற ஆள் சொல்றதுனால, பிள்ளைங்களோட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள்ன்றதுனால சொல்றேன். பிள்ளைங்கள் எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாங்க. கொழும்புல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். கொழும்புல ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல போய் பேசிட்டு இருக்கேன், லேடிஸ் காலேஜ் ஒன்ல. எல்லாம் A level படிக்கிற பிள்ளைகள்ட்ட இந்த இப்படி குடும்பம் இப்படி ஒத்துமையாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், ஒன்றுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இப்படி பேசி கொண்டிருந்தா இப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். ஆக அங்க பேரண்ட்ஸோட எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு சொல்ற எல்லாத்தையும் சொல்லவும் பிள்ளைகள்ட்ட மூஞ்சி மாறிட்டு போகுது. கொழும்பு என்வாயர்மெண்ட் தெரியும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க மாதிரி கண்டி மாதிரி எல்லாமே இல்ல, சரியான வித்தியாசம். அவ இப்ப அந்த பிள்ளைங்கள் இப்படி எல்லாம் சொல்லவும் நான் கேட்டேன், பிள்ளைங்கள் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல நடந்து கொள்வீங்களாண்டு. பிள்ளை ஒருத்தி எழுப்பி சொன்னா, சார் சார் நாங்க இப்படி எல்லாம் ஒன்றுக்கு சாப்பிடுறது, உட்கார்ந்து பேசுறது இதெல்லாம் கிடையாது சார். ஆசையா இருக்குது நீங்க சொல்ற நேரம், கேட்கிற நேரம் அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றுக்கு செய்வோம்டாச்சு. என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பாப்போம் சார். என்னது, எல்லாரும் ஒன்று உட்கார்ந்து பாப்பாங்களாம். என்னான்னு கேட்டேன். டிவி பாப்போம் சார். குடும்பமாக உட்கார்றது எதுக்கு மட்டும்தான், டிவி பார்க்க மட்டும் தான் உட்காருவாங்களாம். அதுல ஒரு புள்ள சொல்லிச்சு, சார் பிக் பாஸ்ல கடைசி அந்த லாஸ்ட் எபிசோட் இதை 100 எபிசோடையும் ஒன்றுக்கு பார்த்தோம், சீசன் 2ஓ 3ஓ எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக 100 எபிசோடையும் பார்த்தாங்களாம். 150 மணி டிவிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்குது அந்த குடும்பம். இதை கொடுக்கிற டைம் ஒன்றுக்கு உட்கார்ந்து பேசி கதைச்சு எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், பரவல்லமா பாஸ்ட் இஸ் பாஸ் மறந்துருங்க. இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, த்ரூவா வீட்டுக்கு போறீங்க, உம்மா கிச்சன்ல இருப்பா, உம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சி அஸ்ஸலாமு அலைக்கும்மா, நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் ஆசைப்படுறேன் என்று சொல்லி போட்டு சொல்லுங்க, நிறைய பேசணும்டெல்லாம். அப்ப உம்மா விலையும் கொள்ளுவாங்கன்னு சொன்னேன். அப்ப எல்லா பிள்ளையும் தலையாட்டிச்சு. அதுல ஒரு ஸ்மார்ட்டான பிள்ளை இருந்தது, சாயங்கன்னு கையை வச்சுது. என்னான்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, சார் இப்படி திடீரென்று போயிட்டு உமாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்டெல்லாம் சொன்னா உம்மா யோசிக்க மாட்டாவா, ஏய்வல் திடீரென்று பட்டர் வைக்கிறாள், ஏய்வல் திடீரென்று பட்டர் வைக்கிறாள், என்னமாலும் சொல்லாம கொள்ளாம போயிட்டுருவாளோ என்று யோசிக்க மாட்டாவாண்டு. அப்ப நான் சொன்னேன், உம்மா யோசிக்காடுதாம்மா யோசிக்கணும், நீங்க இதை போயிட்டு முதல்ல செய்யுங்க, செஞ்சதும் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபாசிர் முஹிதீன் சார் ஒருத்தர் வந்தாரு ஸ்கூலுக்கு, வந்து இப்படி இப்படி எல்லாம் சொன்னாருமா, கேட்கிற நேரமே சொர்க்கத்துல சாயல் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் சொல்லி போட்டு, சந்தோஷமா இருக்கும் சொல்லி போட்டு எங்களுக்கு பாக்கையிலுமா இருந்தது. நாங்க முடிவெடுத்தன்மா இது போற உங்களோட இப்படித்தான் இருக்கணும் சொல்லி போட்டு சொல்லி உம்மா விலையை கொள்ளுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, பிள்ளைங்களுக்குள்ளுக்கு ஆசை இருக்குது பேரண்ட்ஸோட அப்படி இருக்கணும் சொல்லி போட்டு. தோளுக்கு மேல வளர்ந்துட்டா ஆம்பளை பிள்ளைகள் என்னது, தோலங்க, தோளுக்குள்ள கையை போட்டு பேசுங்க. இக்பால் ஆஜியரோட பேசிட்டு அடிக்கடி சில விஷயங்கள் சொல்லுவார், தன்னை மகனை எப்படி டீல் பண்ணாருன்னு சொல்லி போட்டு. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு அந்த காலத்துல அவர் அழகாக தன்னை பிள்ளையை வழிநடத்தி இருக்கிறாருன்னு சொல்றது. நான் சொல்றது என்னன்னு கேட்டா, இந்த தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன் சொல்றது என்னன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்லி ஆகுங்க. உங்க மகள் என்ன செய்யுங்கன்னா, அந்த மாதிரி மனம் விட்டு பேசுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. என்கிட்ட ஸ்கூல்ல ஒரு பாய், ஷஸ்ரின் மர்சுக்னு ஒரு பாய், அவன் உம்மாவோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி என்று கேட்டான். அந்த உம்மா என்ன செய்ய வேண்டாம், ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலும் சரி, டீச்சர்ஸ் சந்திக்கிறேன்டாலும் சரி, பிள்ளையோட எல்லா விஷயங்களையும் ஸ்கூலோட அப்படி நெருக்கமா இருப்பாங்க. இவன் உம்மோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி என்று கேட்டா, O level படிக்கிற காலம் கிளாஸுக்கு போயிட்டு அவன் ஒரு கேர்ள் சிரிச்சா அதையும் உம்மா கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு இப்படி ஒரு கேர்ள் என்னோட சிரிச்சா அம்மாண்டு. அவர்கள் அப்படி ஒத்துமை. விளைவை பார்த்தீங்கன்னா O level based results, A level based results. அமெரிக்காவுக்கு போய் தான் பிசினஸ் டிகிரி முடிச்சான், கமர்ஷியல் பைலட் ஆகி இன்னைக்கு என்ன செய்யறான்னு கிட்டத்துல வர்றதை கேட்கிறான் ஜனவரியில. இன்னைக்கு அவன் ஒரு பைலட்டுங்க. அது போதாதுக்கு அவன் வெற்றிக்கு பின்னுக்கு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய். அந்த உம்மாக்கும் மானுக்கு உறவை பார்க்கணும், அப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரெண்டு பேரும். அது மாதிரி என்ன செய்வோம் என்று கண்டால் தாய் மகன், ரைட், மகளும் தந்தையும், தந்தையும் மகனும், தாயும் மகளும், இப்படி என்ன செய்ய ஒரு இனிலன்ற மாதிரி உறவை பேணுங்க. அதுல இருந்து நீங்க பாப்பீங்க கூட பிள்ளைகள் இந்த மாதிரி வராங்கன்னு சொல்றது. சோ முதலாவது டைம் கொடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யுங்க கேட்டா, பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நீங்க பேசுற நேரங்கள்ல அந்த பிள்ளைங்கள் என்ன செய்யும் கேட்டா, ஒரு விஷயத்த சொன்னால் என்ன செய்யும், ஆரம்பத்துல கேட்கும், அடுத்த நாளைக்கு மறந்துட்டு என்ன செய்யும், திருப்பி பழைய நிலைமைக்கு வரும்.
பாப்பமாருக்கு டக்குன்னு ஒரு சாமான் வரும். என்னது? பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பிள்ளை 2 நாளைக்கு பிறகு பழைய இடத்துல நிப்பான். என்ன வரும்? அந்த நேரத்துக்கு என்ன வரும்? கோம் வரும். ஹம்பல் ரிக்வெஸ்ட். என்னது? கோம் எடுத்து உங்களுக்கு உங்களோட பிள்ளைய திருத்த இயலாது. நீங்க எப்ப கோம் எடுத்து திருத்தணும் யோசிக்கிறீங்களோ அப்ப என்ன செய்வான்னு கண்டா உங்களோட பிள்ளை உங்களை விட்டு தூரம் ஆகுவான், உங்களோட கண்ட்ரோலை விட்டு போயிட்டு. எப்ப உங்களோட மகன் நீங்க சொல்றத கேட்காம அப்ப நீங்க இன்னும் நிதானம் ஆகணும், அவனுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகணும், அவனுக்கு வேற எப்படி அப்ரோச் பண்ண அவனை உங்களுக்கு கைக்குள்ளுக்கு கொண்டு வரலாம்னு சிந்திக்க கூடியவங்களா இருக்கணும். கோம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் இருக்கதா இருக்காது. கோம்டா என்ன வருது தான், ஆனா என்னன்னு சாமான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே கோம்டா என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் யாருக்கும் கோமே வராது. கோம் என்றால் என்னன்னு கேட்டா அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்ற ஒரு டெபினிஷன் இருக்குது. எப்படி? அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை. ஜெஃப்ரி சார், எங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு பார்த்தோம்னு கண்டா ஓப்பனா எனக்கு யோசிச்சு பார்ப்போமே, ஏங்க வருது? யாரோ ஒருத்தர் பிழை செய்யறார், அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. யாரோ ஒருத்தர் பிழை செய்யறார், அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. சரியா இல்லையா? நான் பிழை செஞ்சதுக்கு என்ன கோபம் வரதில்லை. யாராவது எங்களுக்கு கோபம் வந்து நாங்களே அடிச்சு கொண்டது இருக்குதா? கிடையாது. யாரோ ஒருத்தர் பிழை செய்வார், அப்ப எங்களுக்கு கோபம் வருது. ஆனா அதுல அர்த்தம் என்னன்னு கண்டா அடுத்தவர்கள் செய்யற தவறுக்கு தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனைன்னு சொல்றதுல அர்த்தம் என்னண்டா, நீங்க உங்களுக்கு கோபம் வர நேரம் உங்களோட பாடியில நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சரியாக ஒரு மனுஷன் விளங்குவான் என்று கண்டால் ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் வரும், பிரஷர் வரும். உலகத்தில் உள்ள அவ்வளவு நோய்களும் வரக்கூடிய பேட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாடிக்குள்ளுக்கு நடக்குது. ஆகவே நாங்களே என்ன செய்யறோம், எவனோத்தன் செஞ்ச தவறுக்கு நாங்க எங்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ற நிலைமைக்கு மாறிடுவோம். சோ எங்க லீட்ஸ் டு டேஞ்சர்னு சொல்லுவாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னு கேட்டா, நாங்க இன்றைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், பிள்ளைகளோட எப்படியாவது மாத்த கொண்டு வரணும் ஆர்வத்தில் இருப்போம். இந்த இடத்துல கோவம் எடுத்து செய்ய இயலாதுன்றது தான் நான் சொல்ல வரேன். எங்க லீட்ஸ் டு டேஞ்சர்? கோவம் எடுத்தீங்கன்னா அது டேஞ்சர்ல முடியும். ஒரு வாப்பா புதிய கார் ஒன்று வாங்கி இருக்கிறார், பிராண்டட் கார் வாங்கி இருக்கிறார். இப்ப சின்ன மகனோடு உட்கார்ந்து கழுவிட்டு இருக்கிறார். ஆண்களுக்கு தெரியும் புதினமான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிற, புதிய வாகனம் வாங்கிட்டோம்னு ஒரு 6 மாசத்துக்கு அந்த காரோட ஒரு காதல் வரும். அதை கழுவுறதும் பொலிஷ் பண்றதும் என்னென்ன ஷாம்பு எல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் போட்டு அதை ஷைனிங்கா இருக்குதான்னு பாக்குறது எல்லாம் நடக்கும். எது மாதிரின்னு சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் தண்ட மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறான்னு கண்டா 2 காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சது. ஆனா ஈஸ்ட்ல போயிட்டு பேசுறேன்னு சொன்னாங்க. சார் 2ல 3வது இருக்குதுன்னு அவங்க கொண்டு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை பின்னுக்கு நான் சொல்றேன். ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல 2 காரணம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? இருக்காவது கணவன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறான்டா 2 காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று, கார் புதுசா இருக்கும், அடியே லொக்க கலட்டி எடுத்துறாத, நான் மெதுவா திறந்து விட்டுறேன் டீவா. காரோட காதல் இவருக்கு அந்த பொலிஷ் பண்ணி ஷைன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காலம், ரைட்? அவளை விட்டா லொக்க கழட்டி கை எடுத்துருவான், நான் மெதுவா திறக்க நீ வா பாபா. இல்ல பொஞ்சாதி புதுசா இருக்கு, இந்த 6 மாசம் ஒன்றுக்கு சாப்பிட்டது அந்த கதை மாதிரி, நொந்துக்காம இறங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மெதுவா இறக்கி இருக்கிறது. என்னது? ஒன்றில் கார் புதுசா இருக்கும், இல்லாட்டி மனைவி புதுசா இருக்கும் சொல்லி போட்டு போய் ஈஸ்ட்ல சொல்றேன். அப்ப அவன் சொன்னா, சார் இது இல்ல சார் 3வது ஒரு சாமான் இருக்குதுன்னா என்னான்னு கேட்டேன். சார் காருக்கு சொந்தக்காரி அவள் சார், இவருக்கு டவரியில வந்தது, இவர் டிரைவர் வேலை தான் பாக்குறாரு, திறந்துதான் விடப்பட்டாரு. சோ அதுவும் ஒரு வகையில சரிதான்னு சொல்லிட்டு பட்டுச்சுது. சோ விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த கார் காதல் காலத்துல வாப்பா மகனோட காரை கழுவிட்டு இருக்கிறார். காரை கழுவிட்டு இருக்கிற நேரம் கூட இருந்தவன் திடீர்னு காணம் சின்ன மவனை. வாப்பா டென்ஷன் ஆகிட்டார். என்ன மவனை காணம் சொல்லி எட்டி பாக்குறார். காருக்கு அங்கால பக்கத்துல இருந்துட்டு மவன் காரை பார்த்து என்னமோ இப்படி செஞ்சிட்டு இருக்கிறான்னு மட்டும் தெரியுது. டென்ஷன் ஆயிட்டார். ஓட்டி போயிட்டு பாக்குறார். இவர் அருமையான காதலி காரை மவன் என்ன செய்யறான்னு கல்லொண்டு எடுத்து அழகா கீறிட்டு இருக்கிறான். கார்ல கீறத பார்த்ததும் காரோட இருந்த காதல்ல வாப்பாக்கு கோபம் வந்துச்சுது, தலை கட்டிச்சது, கையில கிடைச்சது எடுத்தார், அடிச்சார் புள்ளட கைக்கு. மவன் வீறிட்டு சத்தம் போட்டான். பாப்பா நிதானத்துக்கு வரார். மவன் சத்தம் போட்டான் தான். என்ன நடந்துச்சு பார்த்தா மவன்ட கை உடைஞ்சு தொங்குது. சின்ன மவன்ட கை உடைஞ்சு தொங்குது. என்னத்தையால் அடிச்சுட்டு பாக்குறார். பார்த்தா ஸ்பேனர் எடுத்து இருந்த கோவத்துல உச்சத்துல என்ன செஞ்சிருக்கிறார், தன்னை முழு பழத்தையும் பாவிச்சு அடிச்சிருக்கிறார். அப்படி கை உடைஞ்சு தொங்குது. டக்குன்னு போட்டார், கார்ல கொண்டு போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. பார்த்தா டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, உங்களோட மவன்ட கையை திருப்பி ஒட்ட வைக்கலாது.
நீங்க அந்த கோவத்துல உச்சத்துல இருக்கிற நேரம் உங்களோட முழு பழத்தையும் பாவிச்சு அந்த இரும்பால் அடிச்சதுற விளைவு அந்த பிஞ்சு குழந்தை கை உள்ள எலும்பு தூள் தூளாவிருச்சு, ஒட்ட வைக்க இயலாது. இப்ப வாப்பாக்கு கவலை தாங்க இயலாது, மகனை பார்க்க போறார், மகன் படுத்துட்டு அழுது கேட்கிறார், ஏன் வாப்பா எனக்கு அடிச்சீங்க? இவனே தெரிய மாட்டேங்குது ஏன் வாப்பா அடிச்சாருன்னு, ஏன் அடிச்சீங்கன்னு கேட்கிறார். வாப்பாக்கு விளங்குது இல்லை என்ன பதில் சொல்றேன். அப்படியே வந்தார், கார் முன்னுக்கு நிக்குது ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல. எந்த பக்கத்துல மவன் எழுதினானோ அந்த பக்கம் பாப்பாவை பார்த்துட்டு இருக்குது. மவன் என்ன தெரியுமா எழுதிருந்தார்? ஐ லவ் யூ சோ மச் டாட், ஐ லவ் யூ சோ மச் டாட். வாப்பா நான் உங்க மேல இனிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன் வாப்பாண்டு மவன் எழுதிருந்தான். அவனுக்கு தெரியாது கார் பெருமதி என்னன்னு சொல்றது. அவனுக்கு வாப்பாவோட நான் இறக்கம் சொல்றதை காட்டணும். இதுக்கு இப்படி எழுதினா வாப்பா பார்த்துட்டு கட்டி பிடிச்சு கொள்வார், அணைச்சு கொள்வார், கிஸ் பண்ணுவார்னு நினைச்சான். ஆனா வாப்பாக்கு கோவத்துல இருந்ததுல விளைவு மவன் கடைசிக்கு தன் வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நானே அவன் வாழ்க்கையை அநியாயமாக்கிட்டேன் என்ற கவலையில போயிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டதாக ஒரு உண்மை சம்பவம். இது கதை கிடையாது, உண்மை சம்பவம் பதியப்பட்டு. ஆக என்ன செய்யுங்க பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட விஷயத்துல கவனமா இருங்க. ரைட் டைம் பெய்து கொண்டு இருக்குது. நான் 2 விஷயத்த சொல்லி